உடலை வலுவாக்க உதவும் ஏழைகளின் இறைச்சி. ஏழைகளின் இறைச்சி என்று கூறப்படும் பயறு வகைகள் உடலை வலுவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது. புரதச்சத்து அதிக அளவில் இருப்பதால் பயறு வகைகள் அசைவ உணவுக்கு இணையாக கூறப்படுகின்றன. அதிலும் சோயாவில் சுமார் 48% புரதமும் 30% மாவுச்சத்தும் காணப்படுகிறது. சாதாரணமாக சாப்பிடுவதை விட முளைக்கட்டிய பயிறு வகைகள் உடலுக்கு 2 மடங்கு ஆற்றலை வழங்கக்கூடியவை. உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய முளைக்கட்டிய பயிறு வகைகளை வேக வைத்தோ அல்லது வேக வைக்காமலோ சாப்பிடலாம். முளைக்கட்டிய பயிறு வகைகளில் புரதம், கார்போஹைட்ரேட், பீட்டா கரோட்டின் போன்றவை மிகுதியாக உள்ளன. மேலும் வைட்டமின் சி மற்றும் இ சத்துக்களும் நார் சத்துக்களும் நிறைந்துள்ளன. அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தியும் முளைக்கட்டிய பயிறு வகைகளில் உள்ளது. புரதம், பொட்டாசியம், கலோரி, பாஸ்பரஸ், ஃபாலிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கின்றன. பச்சை பயறு மற்றும் தட்டை பயரில் புரதச்சத்துக்கள் மிகுதியாக உள்ளன. எனவே அதை அப்படியே உட்கொள்வதை விட முளைக்கட்டி சாப்பிடுவதால் நல்ல பலனை பெறலாம். ஏதாவது ஒரு பயறு வகையை 100 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு அதனை பாத்திரம் ஒன்றில் வைத்து நீரில் ஊறவிட வேண்டும். சுமார் 10 மணி நேரம் வரை ஊற வைத்த பின்னர் தண்ணீரை வடிகட்ட வேண்டும். தண்ணீரில் நன்றாக ஊறிய பயரை சுத்தமான காட்டன் துணியில் வைத்து கட்டிவிட வேண்டும். பின் 12 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தால் பயறு முழுவதுமாக முளை கட்டியிருக்கும். தினமும் ஒரே வகை தானியத்தை முளைக்கட்டி எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் வேறு வேறு தானிய வகைகளை முளைக்கட்டி சாப்பிட்டால் அது சிறந்த பலனை தரும். பச்சை பயறு, கொண்டைக்கடலை, கொள்ளு, சோயா, வெந்தயம், கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட பயறு வகைகளை முளைக்கட்டி சாப்பிடலாம். காலை உணவாக பயறு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமெனில் 50 முதல் 65 கிராம் வரை சாப்பிடலாம். மதிய உணவு எனில் 70 முதல் 80 கிராம் வரை சாப்பிடலாம். இரவு உணவு எனில் 70 முதல் 75 கிராம் என்ற அளவில் முளைக்கட்டிய தானியங்களை உட்கொள்ளலாம். உணவுடன் முளைக்கட்டிய பயறு வகைகளை சாப்பிடும் போது பாதியளவு சாப்பாடு, பாதியளவு முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடலாம். இந்த அளவு குறைந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். அதேபோல காலையில் வெறும் வயிற்றில் முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடக்கூடாது. தானியங்களை தண்ணீரில் ஊற வைத்து முளைக்கட்ட செய்வதால் அமிலத்தன்மை அதிகரித்து இருக்கும். காலை எழுந்தவுடன் நம் வயிற்றில் அமில சுரப்பு சற்று அதிகமாகவே இருக்கும். அந்த சமயத்தில் முளைக்கட்டிய தானியத்தை சாப்பிட்டால் வயிற்றுப்புண் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். ஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக பாதிப்பு கொண்டவர்கள் சில பயறு வகைகளை குறைவான அளவில் சாப்பிடுவது நல்லது. முளைக்கட்டிய பயரை சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதை தவிர்க்க முளைக்கட்டிய பயரை வெந்நீரில் மிதமாக வேக வைத்து சாப்பிட வேண்டும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் சாப்பிட்ட பின் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும்.